ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முக்கணி பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முக்கணி பாயாசம் ரெசிபி மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரியாது. இது தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியாக செய்வாங்க. இது முப்பழங்களை வச்சு நம்ம செய்வோம். மா பலா வாழை, அதாவது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இதை மூணையும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால இது பேர் முக்கணி பாயாசம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. பாயாசம் வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் போட்டு நல்லா அதை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் 2 தடவை. இதை நீங்கள் வறுக்காமையும் தண்ணியில் ஊற வச்சும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வறுத்துட்டேன். வறுத்து ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சீக்கிரமே இதில் வெந்துடும் குக்கரில் வைக்கிறதுனால. ஸோ நான் 2 விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாப்பழா வாழை 3 பழமும் எடுத்து வச்சுட்டேன். மாம்பழம் 1 எடுத்திருக்கேன், வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன், 3 பலாப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். மாம்பழத்தை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பொடிசான இருக்கும் போது நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மாம்பழத்தை நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியே கட் பண்ணி க்ராஸாக கட் பண்ணி அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பலாப்பழத்தில் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழமும் நார்மலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் வெல்லம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லத்தை பவுடராக கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி தூசி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க பழங்கள் எல்லாத்தையுமே அந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழங்களை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம வச்ச பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா தெரியுது. நீங்கள் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு ரெடி பண்ணுறதா இருந்தால் தனியாக வேக வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இதோடையே சேர்த்தே வேக வச்சுட்டேன். ஸோ வந்து இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கெட்டியாகிற ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் இல்லைனா நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி திரண்டு வர மாதிரி ஆயிரும். ஏன்னா வெல்லம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால தெரிஞ்சு வர மாதிரி இருக்கும். பாலாக இருந்தாலும் சரி தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பாலே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அழகாக நல்லா இருக்குது. நம்ம பாயாசம் நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்திருக்கு. ரொம்பவே மணமாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. ஏன்னா நம்ம பழங்களை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். எல்லா 3 பழங்களோட வாடையுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான முக்கணி பாயாசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.